ஓகே, இன்னைக்கு ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல நம்ம ப்ரோஸ் அண்ட் ப்ளே தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரைட்டர் வந்து டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ஸோ இவரோட டைம்லைன் வந்து 1709ல இருந்து 1784 வரைக்கும். இவர் வந்து ஒரு டோரி பொலிட்டிக்கல் குரூப்பை சேர்ந்தவர். இவர் வந்து இங்கிலீஷ் லெக்சிகோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவர் வந்து டிக்ஷனரி எழுதியிருக்காரு. ஸோ டிக்ஷனரி எழுதுறவங்களை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா லெக்சிகோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மாலெட் வந்து இவர் எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா த கிரேட் சாம் ஆஃப் லிட்ரேச்சர். அது செயின் கிடையாது, சாம். இது நோட் பண்ணிக்கோங்க, கிரேட் சாம். இவருக்கு வந்து ஸ்க்ரோஃபுலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருந்தது. ஸோ இந்த டிசீஸ் என்ன அப்படின்னா நெக்ல வந்து கொஞ்சம் பல்ஜ் ஆகி போய் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்க்ரோஃபுலா அப்படின்றது. அப்புறம் இவருக்கு ஒரு கண்ணு வந்து தெரியாது, காதுமே வந்து கொஞ்சம் கேட்காது. ஓகேவா? ஸோ அப்படி இவர் வந்து கொஞ்சம் டிசேபிள் தான். நெக்ஸ்ட் வந்து ஜான்சன் சர்க்கிள் பார்க்கலாம். ஸோ நிறைய லிட்ரரி மூவ்மெண்ட்ஸ், நிறைய லிட்ரரி கிளப்ஸ் வந்து இருந்தது. ஸோ இதுல வந்து ஜான்சன் சர்க்கிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிட்ரரி கிளப் ஆர் த கிளப். இதுதான் அந்த கிளப்போட பேரு. ஓகேவா? ஸோ இதுல வந்து இவங்க எல்லாம் தான் மெம்பர்ஸ். ரெனால்ட்ஸ், பர்க், கோல்ட்ஸ்மித், கேரிக், கிபன், போஸ்வெல், இவங்க எல்லாரும் தான் இதோட மெம்பர்ஸ். ஓகே, இவரை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்றாங்க. இங்கிலீஷ் ஹிஸ்டரியில வந்து இவரை மாதிரி ஒரு ஒரு யூனிக்கான ஸ்டைல் வந்து யாருக்குமே இருக்காது அப்படின்ற மாதிரி இவர் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இவரோட பயோகிராஃபி எழுதினது யாரு அப்படின்னா ஜேம்ஸ் போஸ்வெல். அவர் வந்து லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன் அப்படின்னு சொல்லி இவரோட பயோகிராஃபி வந்து அவர் எழுதியிருக்காரு. அண்ட் இவர் வந்து நிறைய ஜேர்னல்ஸ் கூட அசோசியேட் ஆயிருக்காரு. இவர் வந்து த ஜென்டில்மென்ஸ் மேகசின்ல வந்து எடிட்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து த ராம்ப்ளர் அப்படின்ற மேகசினை வந்து அதுக்கு இவர் தான் ஃபவுண்டரே. நெக்ஸ்ட் இவரோட எஸ்ஏஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ எஸ்ஏஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல மெயினா என்னென்ன தீம் இருக்கும் அப்படின்னா மொராலிட்டி, லிட்ரேச்சர், சொசைட்டி, பாலிடிக்ஸ் அண்ட் ரிலீஜியன். ஸோ இது எல்லாம் தான் அவரோட மேஜர் தீம்ஸ். அண்ட் இது போக இவர் வந்து இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய சீரீஸ் ஆஃப் எஸ்ஏஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இங்க ஐட்லர் அண்ட் அட்வென்ச்சரர் வந்து இது ஜேர்னல் கிடையாது, மேகசின் கிடையாது. இது வந்து சீரீஸ் ஆஃப் எஸ்ஏஸ். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க. இப்ப ராம்ப்ளர், ஐட்லர் அப்படின்னு கேட்கும்போது ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது எல்லாமே மேகசின் தான் போல இருக்கு, எல்லாமே ஜேர்னல் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ இதுல வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். ஐட்லர் அப்படின்றது வந்து சீரீஸ் ஆஃப் எஸ்ஏஸ். இது ஜேர்னலும் கிடையாது, மேகசினும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த 2 சீரீஸ் ஆஃப் எஸ்ஏஸ்க்கு வந்து இவர் நிறைய எஸ்ஏஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் சார்லட் லெனாக்ஸ் வந்து ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஒர்க், த ஃபீமேல் குவிசாட். ஸோ இதை வந்து எதுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா as a defense ஆஃப் ராம்ப்ளர். அந்த ராம்ப்ளருக்கு டிஃபென்ஸா தான் இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவரோட ஐட்லர் பார்க்கலாம். இந்த ஐட்லர் வந்து எவ்வளவு நாளா பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 1758ல இருந்து 1760 வரைக்கும் பப்ளிஷ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு வீக்லி சீரீஸ்ல வந்து பப்ளிஷ் ஆகுது. வீக்லி பப்ளிஷ் ஆகும். அண்ட் இது எந்த ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா த யூனிவர்சல் கிரானிக்கல். த யூனிவர்சல் கிரானிக்கல். ஸோ அதுவுமே வந்து ஒரு வீக்லி நியூஸ் ஜேர்னல் தான். ஸோ அந்த ஜேர்னல்ல வந்து இது பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இவர் வந்து எத்தனை எஸ்ஐஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 104 எஸ்ஐஸ் வந்து டோட்டலா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நான் பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன் பாருங்க, அது வந்து எஸ்ஐஸோட கவுண்ட். நெக்ஸ்ட் டிஎஸ் எலியட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிரேட் பீப்புள் வந்து இன்னும் ஒரு கிரேட் பர்சனை வந்து பாராட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் இந்த 2 லைன்ல வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாரு. நோ போயட் கேன் ஆஸ்க் ஆஃப் போஸ்டரிட்டி then to be greatly honored by the great, and Johnson's words about Shakespeare are good honor. ஸோ ஜான்சன் வந்து ஒரு கிரேட் ரைட்டர். அவர் வந்து ஷேக்ஸ்பியரை பிரைஸ் பண்றதுன்றது வந்து இட்ஸ் அ கிரேட் திங். ஒரு கிரேட் பர்சன் இன்னொரு கிரேட் பர்சனாலிட்டியை வந்து அவங்க பிரைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து மக்காலே என்ன சொல்றாரு அப்படின்னா ஜான்சனோட ஸ்டைல ஜான்சனீஸ் அப்படின்னு சொல்றாரு. இவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை வந்து எப்படி டிஃபைன் பண்றாரு அப்படின்னா ஜான்சனீஸ். ஏன்னா அவ்வளோ ஆர்டிபிஷியல் வேர்ட்ஸ் வந்து இருக்கும், அதுல ஆர்டிபிஷியல் வெர்போஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜான்சனீஸ் அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்றாரு. நெக்ஸ்ட் இவரோட ஒர்க்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போயம் வந்து லண்டன். ஸோ இந்த லண்டன் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னா 1738. இது வந்து ஒரு பாஸ்டரல் போயம். இதுல வந்து 237 லைன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இமிடேஷன் ஆஃப் ஜூனஸ் தேர்ட் சட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய தடவை நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இதுவும் சரி, த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸும் சரி.
எது எத்தனாவது சட்டையர்ன்ற மாதிரி நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜூவினல் அப்படின்றவர் எழுதின சட்டையர்ல தேர்ட் சட்டையரை வந்து இமிடேட் பண்ணி தான் அந்த லண்டன் வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் போப் வந்து இந்த ஒர்க்கை பிரைஸ் பண்ணியிருக்காரு. லண்டன் அண்ட் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஸோ அந்த மெஸ்ஸியா அப்படின்ற ஒர்க் வந்து இட்ஸ் ஆல்ரெடி அ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் போப்ஸ் போயம். ஆல்ரெடி போப் எழுதின போயமை இவர் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்காரு. நல்லா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, பிரைஸ் பண்றாரு. ஸோ எந்தெந்த ஒர்க்கை பிரைஸ் பண்ணியிருக்காரு, லண்டன் அண்ட் மெஸ்ஸியா. நெக்ஸ்ட் இந்த போயம் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கரப்ஷன் ஆஃப் த கோர்ட் ஆஃப் ஜார்ஜ் டூ. ஸோ ஜார்ஜ் டூவோட கோர்ட்ல வந்து எந்த அளவுக்கு கரப்ஷன் வந்து தலைவிரிச்சு ஆடுச்சு, ஸோ அதை பத்தி டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஒரு ஃபேமஸ் லைன் இருக்கு, ஐ பிரைஸ் த ஹெர்மிட் பட் ரெக்ரெட் த ஃப்ரெண்ட் ரிசால்வ் அட் லென்த் ஃப்ரம் வைஸ் அண்ட் லண்டன் ஃபார். ஸோ இந்த லைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த லைன்ஸை கொடுத்துட்டு இந்த லைன்ஸ் எந்த போயம்ல இருந்து வருது, இல்ல இந்த லைன்ஸோட அசோசியேட் பண்ண ரைட்டர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அண்ட் இது வந்து ஒரு டோரி அட்டாக் ஆன் ரூலிங் விக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் அந்த போயம் எழுதின அந்த டைம்ல வந்து விக்ஸ் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விக்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது டோரி யூஸ்வலா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே வந்து எப்படி சண்டை போட்டுப்பாங்க, அவங்க ஆட்சியில இருக்கும்போது இவங்க ஏதாவது எதிர்த்து பேசுவாங்க, இவங்க ஆட்சியில இருக்கும்போது அவங்க ஏதாவது எதிர்த்து பேசுவாங்க. ஸோ இது யூஸ்வலா நடக்கிறது தானே. ஸோ அந்த மாதிரி விக்ஸ் வந்து பதவியில இருக்கும்போது இந்த டோரிஸ் வந்து என்ன பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. ஸோ இந்த ஒர்க்ல வந்து அந்த டோரி அட்டாக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இதுல வந்து ஒரு ஸ்டோரியை கொடுத்துருக்காங்க. இந்த போயமுக்குள்ள வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ ஒரு கேரக்டர் இருக்காரு, தேல்ஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. ஸோ திஸ் தேல்ஸ் ஹி லிவ்ஸ் நியர் த ரிவர் வேல்ஸ். ரெண்டுமே ரைமிங்கா இருக்கும், தேல்ஸ் வேல்ஸ் அப்படின்னு சொல்லி ரைமிங்கா இருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த தேல்ஸ் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அந்த வேல்ஸ் அப்படின்ற ரிவர் பக்கத்துல ஒரு வீட்டுல வந்து இருக்கான். ஸோ அந்த ஊர்ல நடக்கிற பொலிட்டிக்கல் கிளாஷஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன பண்றான் அப்படின்னா, எனக்கு இந்த ஊரே வானாண்டா, என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறான். ஓகேவா. ஸோ அந்த மாதிரிதான் இந்த போயம் வந்து முடியும். நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்கலாம், த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ். இது எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1749. இது வந்து ஒரு பிலாசபிக்கல் போயம். இதுக்கு முன்னாடி பார்த்த போயம் வந்து பாஸ்டரல் போயம், இது வந்து பிலாசபிக்கல் போயம். இதுல வந்து 368 லைன்ஸ் இருக்கு. அண்ட் இதுல வந்து ஹீரோயிக் கப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, க்ளோஸ் ஹீரோயிக் கப்லெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து எத்தனாவது சட்டையரை இமிடேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 10th சட்டையர், ஜூவினலோட 10th சட்டையரை வந்து இமிடேட் பண்ணிருக்காங்க. இதோட ஃபோக்கஸ் எங்க இருக்கு அப்படின்னா, ஹியூமன் ஃபியூட்டிலிட்டி அண்ட் ஹியூமனிட்டிஸ் குவெஸ்ட் ஆஃப்டர் கிரேட்னஸ். ஸோ ஹியூமன் ஃபியூட்டிலிட்டி அப்படின்னும் போது, ஃபியூட்டிலிட்டி அப்படின்னா யூஸ்லெஸ்னஸ். ஹியூமன் வந்து ரொம்ப யூஸ்லெஸ்ஸா இருக்கான், அவனோட லைஃப்ல வந்து ஒரு பர்பஸே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து ஹியூமனிட்டிஸ் குவெஸ்ட் ஆஃப்டர் கிரேட்னஸ். ஸோ ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஒரு பெரிய கிரேட்னஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டான், அப்புறம் அதுக்கப்புறம் அவன் லைஃப்ல என்ன இருக்கு, ஸோ அது ஏதோ ஒன்றத்தை நோக்கி அவன் போய் தானே ஆகணும். நான் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன், இதோட ஸ்டாப் பண்றேன் அப்படின்னா முடியுமா, முடியாதுல்ல. அதுக்கப்புறமும் லைஃப் இருக்கு, நம்ம ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்படி ரெண்டு விஷயத்த பத்தி இதுல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இவர் வந்து பிலாசபியை எம்பசைஸ் பண்ணி பேசியிருக்காரு இந்த போயம்ல. பாலிடிக்ஸா பிலாசபியான்னு பார்த்தா இவர் வந்து ஒரு ஹையர் ப்ரையாரிட்டி எங்க கொடுக்குறாரு அப்படின்னா பிலாசபிக்கு தான் கொடுக்குறாரு. இவரோட நெக்ஸ்ட் ஒர்க் வந்து லைஃப் ஆஃப் மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ். இது டைட்டில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து ஐரின். இவர் எழுதுனதுலயே ஒரே ஒரு பிளே இதுதான். ஸோ நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு போயிட் இருக்காரு அப்படின்னா, அந்த போயிட் ஒரே ஒரு ட்ராஜடி எழுதியிருக்காரு, ஒரே ஒரு நாவல் எழுதியிருக்காரு அப்படின்னா கரெக்டா அதை தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த போயிட்டோட எல்லா போயுமே நீங்க படிச்சிருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க எதை படிச்சிருக்க மாட்டீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதை ஸ்கிப் பண்ணிருப்பீங்களோ அதுதான் அவன் கொஸ்டினா கேட்பான். ஓகேவா. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம படிச்சோம்னா இது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். இந்த ஐரன் அப்படின்றது வந்து 1749 பப்ளிஷ் ஆகுது. இதுதான் அவர் எழுதின ஒரே ஒரு பிளே. இதோட தீம் வந்து டர்கிஷ் தீம். இது வந்து ஒரு பிளாங்க் வர்ஸ் ட்ராஜடி அண்ட் ஆல்சோ இது ஒரு ஃபெயிலியர். இது வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸே ஆகல. நெக்ஸ்ட் இவரோட டிக்ஷனரி. ஸோ இந்த டிக்ஷனரி எப்போ பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1755. இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவர் கிட்டத்தட்ட 9 years ஆச்சு. 9 years உட்காந்து எல்லா கலெக்ஷன்ஸும் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இவர் என்ன பண்ணிருக்காரு, அலைன் பண்ணி பப்ளிஷ் பண்ணிருக்காரு. ஸோ இதுல வந்து டோட்டலா ஒரு 4000 வேர்ட்ஸ் வந்து இருக்கும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரு டிக்ஷனரியில பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அது ஜான்சனோட ஒர்க் தான். ப்ரிஃபேஸ்ல வந்து ஒரு லைன் சொல்லியிருக்காரு, இதுதான் அந்த லைன். The English dictionary was written with little assistance of the learned and without any patronage of the great, not in the soft obscurities of retirement,
but amidst inconvenience and distraction in sickness and in sorrow. So இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இவரு டிக்ஷனரி எழுதும்போது என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாரு, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாரு. ஸோ இவருக்கு வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அவருக்கு மாஸ்டர்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அண்ட் அந்த காலத்துல வந்து யாராச்சும் ஒருத்தர் ரைட்டர் ஆகணும் அப்படின்னா they need patronage. ஒருத்தரோட பேட்ரனேஜ் வந்து கண்டிப்பா வேணும். பட் இவரோட கேஸ்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, பிலிப் ஸ்டான்ஹோப் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து நான் உனக்கு பேட்ரனேஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கால வாரிடுவாரு. ஓகேவா? ஸோ அது வந்து இவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கும். அண்ட் அவரை நம்பி ஆரம்பிச்சு இவரால வந்து கண்டினியூ பண்ண முடியாம திரும்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வரும்போது இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த டிக்ஷனரியில பேட்ரன்னு ஒரு வேர்டு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ பேட்ரன் வேர்டு கொடுத்தா அதுக்கு வந்து மீனிங் கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல இவர் பழி வாங்கி வச்சிருப்பாரு. சர்க்காஸ்டிக்கா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, one who countenances, supports or protects. So இது வந்து general meaning. Patron அப்படின்னா யாரு? One who supports or protects. Commonly a rich who supports with insolence and is paid with flattery. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி நமக்கு வந்து நம்மளை கவுத்து விட்டுறாங்க. சோ அந்த மாதிரியான மீனிங்ல சர்க்காஸ்டிக்கா அவர் என்ன பண்ணிருப்பாரு, பேட்ரனுக்கு மீனிங் கொடுத்திருப்பாரு. அண்ட் இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நெட் எக்ஸாம்ல. A loose sally of the mind, an irregular undigested piece, not a regular and orderly composition. ஸோ எஸ்ஏக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்தாங்க, இதை யார் இந்த டெஃபினேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த டிக்ஷனரி வந்து ஒரு அகாடமிக் டூலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நிறைய கொட்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இஷ்டத்துக்கு எல்லா வேர்ட்ஸுக்கும் வந்து கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. பட் கொட்டேஷன்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, பேக்கன், மில்டன், ஷேக்ஸ்பியர், ஸ்பென்சர், ஸோ இவங்க எல்லாரோட ஒர்க்ல இருந்து இவர் என்ன எடுத்திருக்காரு, கொட்டேஷன்ஸ் வந்து எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து ரெசிலஸ். இது வந்து 1759ல பப்ளிஷ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிளே எழுதினாருன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி ஒரே ஒரு நாவல் தான் எழுதியிருக்காரு, ரெசிலஸ். இது ரெண்டுத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட சப்டைட்டில் பார்க்கலாம். தி பிரின்ஸ் ஆஃப் அபிசீனியா. நான் சொன்ன மாதிரி எல்லா ஒர்க்குக்குமே நமக்கு வந்து சப்டைட்டில் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதுக்கு ஒரு ஒரிஜினல் டைட்டில் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் வச்ச டைட்டில். இது வந்து லேட்டரா வச்ச டைட்டில் தான். ஒரிஜினல் டைட்டில் வந்து த சாய்ஸ் ஆஃப் லைஃப். த சாய்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ இது எதை மாடல் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா, த அரேபியன் நைட்ஸ். ஸோ இதுல இட்ஸ் லைக் ஃபேரி டெய்ல். ஸோ இது வந்து அரேபியன் நைட்ஸை வந்து மாடல் பண்ணி எழுதியிருக்காங்க. அண்ட் இதை வந்து எத்தனை நாள்ல எழுதி முடிச்சிருக்காருன்னா, 8 நாளைக்குள்ள எழுதி முடிச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க. ஸோ அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த கடைசி ஃபியூனரல் செலவெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த செலவுக்கு இவர்கிட்ட காசு இல்ல. காசு இல்லாதனால சரி 8 நாள்ல நம்ம ஒரு புக் எழுதி நம்ம எப்படியாவது அம்மாவை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, அந்த 8 நாளைக்குள்ள இந்த ஒர்க்கை எழுதி அவர் வந்து அம்மாவோட அடக்கத்துக்கு காசு வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படிதான் இந்த ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. இதுல ரெசிலஸ் அப்படின்றவன் தான் டைட்டில் கேரக்டர். ஸோ இவன் யாரு அப்படின்னா, கிங் ஆஃப் அபிசீனியா. அபிசீனியா அப்படின்ற பிளேஸோட கிங். இம்லாக் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ இம்லாக் யாரு அப்படின்னா, அட்வொகேட் ஆஃப் நியோ கிளாசிக்கல் வேல்யூஸ். ஸோ நியோ கிளாசிக்கல் வேல்யூஸை வந்து பின்பற்றுற ஒரு ஆளு, அவன் தான் இம்லாக். நெக்ஸ்ட் வந்து நெக்காயா அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஷீ இஸ் த பிரின்சஸ் அண்ட் சிஸ்டர் ஆஃப் ரெசிலாஸ். ரெசிலாஸோட சிஸ்டர் அண்ட் இவ தான் பிரின்சஸ். பெக்குவா வந்து பிரின்சஸோட அட்டெண்டன்ட், ஒரு சர்வெண்ட் மாதிரி, மெய்டு. ஸோ இப்ப இந்த ரெசிலாஸும் நெக்காயாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, they decide that they are going to travel around the world. எதுக்கு அப்படின்னா, ஹியூமன் ஹாப்பினஸ் வந்து எதுல இருக்கு, சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஹாப்பினஸ் என்னது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, உலகம் ஃபுல்லா டிராவல் போறாங்க. ஸோ நிறைய பேர் பார்க்கும் பேசவும் போது இவங்களுக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, பீப்புளுக்கு ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பிளஷர் தான். நமக்கு வந்து நிறைய மெட்டீரியலிஸ்டிக் பிளஷர் இருந்தாலே நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்றதுதான் பொதுவா மக்கள் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ ஃபைனலி என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்னா, ட்ரூ ஹாப்பினஸ் அப்படின்றது இட் இஸ் அன்அட்டைனபிள் இன் த வேர்ல்ட். இந்த வேர்ல்ட்ல வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்றது வந்து இந்த ட்ரூ ஹாப்பினஸ். நெக்ஸ்ட் வந்து த பிளேஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இது வந்து 1765ல பப்ளிஷ் ஆகுது. டோட்டலா 8 வால்யூம்ஸ்ல வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ இதுல வந்து அவர் ஷேக்ஸ்பியரோட ரைட்டிங் ஸ்டைலை பத்தி சொல்லியிருப்பாரு. இந்த அரிஸ்டாட்டில்ஸ் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், டைம் அண்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து இவர் 2 விட்டுருவாரு, ஆக்ஷனை மட்டும் டைட்டா பிடிச்சிப்பாரு. ஸோ ஷேக்ஸ்பியர் வந்து யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனை ரொம்ப பக்காவா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரைஸ் பண்ணியிருப்பாரு. பட் அட் த சேம் டைம் மீதி 2 டீல்ல விட்டாரு அப்படின்ற மாதிரியும் பேசியிருப்பாரு.
அண்ட் இதுல வந்து ஷேக்ஸ்பியரோட மேஜர் ஃபால்ட் என்னென்ன அப்படின்றதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுல வந்து இட் ஹேஸ் லேக் ஆஃப் மாரல் பர்பஸ். ஸோ அவரோட பிளேஸ்ல வந்து மாரல் பர்பஸ் இல்ல. ஃபாண்ட்னஸ் ஃபார் பன்ஸ். ஸோ இவர் பன்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதையே போட்ட விட்டுருப்பாரு அங்கங்க. ஸோ அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்பாரு இதுல. கேர்லெஸ்னஸ் இன் கிரியேட்டிங் பிளாட்ஸ். ஸோ பிளாட்ஸ்ல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஏன்னா அனக்ரோனிசம் அப்படின்னா இப்போ என்ன ஸ்டோரி அது, ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர்ல வந்து ரோமன் பீரியட்ல வந்து செட் ஆயிருக்கும். பட் அந்த டைம்ல வந்து நம்ம கிளாக் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. கிளாக் வந்து லேட்டரா தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். லைக் 14th 15th சென்ச்சுரிக்கு அப்புறம் தான் வந்து இந்த டைம் அப்படின்ற ஒரு இதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அனக்ரோனிசம் அப்படின்றது அந்த டைம் பீரியட்ல இல்லாத ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி கதையில வந்து அவர் ஆட் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா, அதுதான் அனக்ரோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரால வந்து பில்லியர்ட்ஸ் வந்து அந்த டைம்ல கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் பில்லியர்ட்ஸ் விளையாடுற சீன் வரும்ல. சோ இதுவுமே அனக்ரோனிசம் தான். A Journey to the Western Island of Scotland. இது வந்து 1775ல பப்ளிஷ் ஆகுது. இது வந்து ஒரு டிராவல் நரேட்டிவ். ஓகேவா? ஒரு 83 டேஸ் இவர் என்ன பண்ணுவாருன்னா ஸ்காட்லாண்டுக்கு ஒரு ஜேர்னி போவாரு. இவர் கூட வந்து ஜேம்ஸ் போஸ்வெல் போவாரு. ஜேம்ஸ் போஸ்வெல்லும் டாக்டர் ஜான்சனும் என்ன பண்ணுவாங்க, ஸ்காட்லாண்டுக்கு வந்து டிராவல் போறாங்க. 83 டேஸ்க்கு போறாங்க. ஸோ அந்த டிராவல பத்தி ஜான்சன் எழுதின ஒர்க் தான் A Journey to the Western Island of Scotland. ஆனா இதே ஜேர்னியை பத்தி போஸ்வெல் எழுதின ஒர்க் என்னன்னா The Journey of the Tour of Hebrides. ஸோ ஒரே ஜேர்னி தான், 2 பேரும் 2 ஒர்க் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து On the Genius of Biography. இது ஒரு முக்கியமான ஒர்க். லைவ்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ஸ். இதுல வந்து நிறைய போயட்ஸ பத்தி எழுதியிருப்பாரு. நான் சொல்லியிருந்தேன் போஸ்வெல் வந்து லைஃப் ஆஃப் ஜான்சன் அப்படின்னு ஒரு பயோகிராஃபி வந்து ஜான்சனுக்கு எழுதியிருக்காருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுல வந்து இந்த ஒர்க் எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு அப்படின்னா, த ரிச்சஸ்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் இன்டீட் மோஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜான்சன்ஸ் பென். ஸோ ஜான்சன்ஸ் பென்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஒர்க்லயே வந்து இதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ரிச்சஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காரு. இதுல வந்து ஒரு 52 போயட்ஸ பத்தி இவர் எழுதியிருக்காரு. அதுல ஓல்டஸ்ட் யாரு, வயசானவங்க யாரு, அதாவது அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல முன்னாடி இருக்கிற ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா மில்டன். அதே சமயம் அவர் ஆர்டர் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. ஆர்டர் வைஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னா கூலி, லாஸ்ட் இருக்கிறது வந்து ஜார்ஜ் லிட்டில்டன். ஓகேவா? சோ இது 3 மட்டும் நம்ம பாத்துக்கலாம். சோ இதுல வந்து போயட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் போயட்டை எதுக்கு பிரைஸ் பண்றாங்க, அப்படி இல்லைன்னா இந்த பர்டிகுலர் போயட்டை வந்து எதுக்காக பிளேம் பண்றாங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலா கொடுத்திருப்பாரு. அண்ட் இதுல வந்து நிறைய முக்கியமான லைன்ஸ் வந்து இருக்கு. இவர் மெட்டாபிசிக்கல் போயட்ஸை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணாரு, ட்ரைடன் எப்படி டிஸ்கிரைப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைன்ஸ் வந்து வரும். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, the most heterogeneous ideas are yoked by violence together. நல்ல ஐடியாஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, வயலன்ஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை டெலிவர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லவ் எல்லாம் வந்து ஸ்கெலிட்டன் கூட கம்பேர் பண்றது, இல்லைன்னா காம்பஸ் கூட கம்பேர் பண்றது. ஸோ 2 சம்பந்தமே இல்லாத எதையோ கொண்டு வந்து எது கூடயோ சேர்த்த மாதிரி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் வந்து போயம்ஸ் எழுதியிருப்பாங்க. ட்ரைடனை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, he found it brick and left it marble. ஸோ இது வந்து இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு எந்த ஒர்க்ல யார பத்தி சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் போப் பத்தி சொல்லியிருப்பாரு. இஃப் போப் பி நாட் போயட் வேர் இஸ் போயட்ரி டு பி பார்ன். போப்ப வந்து நீ போயட் இல்ல அப்படின்னு சொன்னா அப்புறம் எங்கடா போயட்ரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரைட்டர் பார்க்கலாம், எட்வர்ட் கிப்பன். இவரோட ஒரே ஒரு ஒர்க் மட்டும் நம்ம பாத்துக்கலாம், த ஹிஸ்டரி ஆஃப் த டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தடவை நெட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க் கொடுத்துட்டு இந்த ஒர்க் எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 6 வால்யூம்ஸ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ரோமன் எம்பையர் வந்து எப்படி இருந்துச்சு அண்ட் அது எப்படி அந்த சாம்ராஜ்யமா அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஹிஸ்டரி எடுத்து எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் ரைட்டர் வந்து டேவிட் ஹியூம். இவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் ஹிஸ்டாரியன் அண்ட் பிலாசபர். இவரோட 3 ஒர்க்ஸ் இருக்கு. த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து, ஸோ இங்கிலாண்டோட ஹிஸ்டரி. த ட்ரீடைஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர். இன்னொரு ஒர்க் வந்து an enquiry concerning human understanding. இங்க வந்து நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், அண்ட் எஸ்ஏ கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் எழுதுனது யாரு?
ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. எஸ்ஏ கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் எழுதுறது வந்து ஜான் லாக். an essay concerning human an enquiry concerning human understanding வந்து டேவிட் ஹியூம். ஸோ இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாம எதை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆடம் ஸ்மித். ஸோ ஆடம் ஸ்மித் வந்து ஹீஸ் த ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், நமக்கு எல்லாமே தெரியும். அண்ட் இவர் எந்த ஒர்க்குக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். இந்த ஒர்க்கோட டைட்டில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து ஜெரமி பெந்தம். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் அண்ட் இவர் வந்து ஃபூக்கோல்ட்ட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட ஒர்க் வந்து த பெனாப்டிகன் ரைட்டிங்ஸ் அப்படின்ற ஒர்க்ல இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பிக்சர் வந்து கொடுத்திருக்காரு. அந்த பிக்சர்ல என்ன இருக்கும் அப்படின்னா மாடல் பிரிசன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பிக்சரைஸ் பண்ணி கொடுத்திருப்பாரு. அது எப்படி இருக்கும்னா சென்டர்ல ஒரு டவர் இருக்கும். அந்த டவர்ல மேல வந்து ஒரு டார்ச் இருக்கும். டார்ச் வந்து 360 டிகிரில சுத்திக்கிட்டே இருக்கும். அண்ட் அதே சமயம் ஃபுல்லா சர்க்குலர் இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய செல்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க. நிறைய இந்த ஜெயில் ரூம்ஸ் இருக்கு இல்லையா, தனித்தனியா ரூம் இருக்கும் இல்லையா, அது வந்து சர்க்குலர்ல கட்டியிருக்காங்க. ஒரு சர்க்கிளா இருக்கும். ஸோ அந்த லைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ரூமையும் கவர் பண்ணும். இங்க இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த பிரிசன்ல இருக்கவங்க யார் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிளியரா தெரியும். இதுதான் அந்த பெனாப்டிகன் அப்படின்ற கான்செப்டோட மீனிங். நெக்ஸ்ட் ரைட்டர் பார்க்கலாம், எட்மண்ட் பர்க். இவர் வந்து ஆங்கிலோ ஐரிஷ் பிலாசபர். இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விண்டிகேஷன் ஆஃப் நேச்சுரல் சொசைட்டி. ஸோ இது வந்து 1756ல பப்ளிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த ரெவல்யூஷன் இன் பிரான்ஸ். இது வந்து ரிச்சர்ட் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரீஸ்ட் இருக்காரு. ஸோ அந்த பிரீஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சர்மன் வந்து கொடுத்திருப்பாரு. அந்த சர்மன்ல வந்து எட்மண்ட் பர்க் ரொம்ப ப்ரோவோக் ஆயிடுவாரு. ப்ரோவோக் ஆகி தான் இந்த ஒர்க் வந்து எழுதுவாரு. ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த ரெவல்யூஷன் இன் பிரான்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து அந்த ரிச்சர்ட் கொடுத்த சர்மனுக்கு இவரு கொடுக்குற ரிப்ளை. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து philosophical enquiry into the origin of our ideas of the sublime and beautiful. இது வந்து 1757ல பப்ளிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து தாட்ஸ் ஆன் த காஸ் ஆஃப் த பிரசன்ட் டிஸ்கண்டென்ட்ஸ். இது வந்து 1770ல பப்ளிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் ரைட்டர் வந்து தாமஸ் பெயின். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பார்ன் அமெரிக்கன் பிலாசபர். இவரோட முக்கியமான ஒர்க் வந்து ரைட்ஸ் ஆஃப் மேன். ஸோ இந்த ரைட்ஸ் ஆஃப் மேன் வந்து இப்ப ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா, பர்க்கோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த ரெவல்யூஷன் இன் பிரான்ஸ். இவர் எதுக்கு ரிப்ளையா எழுதியிருக்காரு, அந்த ரிச்சர்ட் பிரின்ஸோட சர்மனுக்கு வந்து ரிப்ளையா எழுதியிருக்காரு. பட் தாமஸ் பெயின் வந்து பர்க்குக்கே ரிப்ளை எழுதியிருக்காரு. ஓகேவா, ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் த ரெவல்யூஷன் ஆஃப் பிரான்ஸ்க்கு வந்து ரிப்ளையா எழுதியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இதே ஒர்க்குக்கு மேரி ஓல்ஸ்டோன் கிராஃப்டும் ரிப்ளை எழுதியிருக்காங்க. அ விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மென். அது வந்து ரைட்ஸ் ஆஃப் மேன், இது வந்து விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மென். எதை யார் எழுதுனாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆயிக்காம படிச்சுக்கோங்க. ஸோ இவங்களுமே வந்து ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் தான் அண்ட் விமென்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். இவங்க 2 ஒர்க் எழுதியிருக்காங்க. ரெண்டுமே முக்கியமான ஒர்க் தான். விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் விமென், இதுவும் இங்கதான் எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபெமினிஸ்டிக்கா எழுதியிருப்பாங்க இதை. ஸோ இதை படிச்ச ஹொரேஸ் வால்போல் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு ஹார்ஷ் கிரிட்டிக் வந்து கொடுத்திருப்பாரு. ஹைனா இன் பெட்டிகோட்ஸ், பெட்டிகோட் போட்ட ஹைனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ஷ் கிரிட்டிசிசம் வந்து கொடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து வில்லியம் காட்வின். வில்லியம் காட்வின் வந்து யார் அப்படின்னா ஷெல்லிஸ் பேட்ரன். இவங்க 2 பேரும் வந்து லிவின்ல இருந்திருப்பாங்க. மேரி ஓல்ஸ்டோன் கிராஃப்டும் வில்லியம் காட்வினும் வந்து லிவின்ல இருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க பொண்ணுதான் வந்து மேரி ஷெல்லி. அந்த மேரி ஷெல்லியை தான் யாரு கல்யாணம் பண்ணுவாங்க, ஷெல்லி வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவங்க எழுதின ஒர்க் வந்து an enquiry concerning political justice. ஸோ இது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் வந்து ஃபுல் ஸ்விங்ல இருக்கும் போது எழுதின ஒரு ஒர்க். ஓகேவா, ஸோ பயங்கரமா அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து ஜெனரல் வர்ச்சு அண்ட் ஹாப்பினஸ். இது வந்து 1793ல பப்ளிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து கேலப் வில்லியம்ஸ். ஸோ இந்த கேலப் வில்லியம்ஸோட கம்ப்ளீட் டைட்டில் என்னன்னா திங்ஸ் ஆஸ் தே ஆர் ஆர் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கேலப் வில்லியம்ஸ். திங்ஸ் ஆஸ் தே ஆர் ஆர் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் கேலப் வில்லியம்ஸ். இது வந்து ஒரு காத்திக் நாவல். ஸோ இங்க வந்து ஒரு 2 கேரக்டர் இருக்காங்க. ஃபாக்லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கான், அவன் தான் மாஸ்டர். அண்ட் அந்த மாஸ்டருக்கு வந்து ஒரு சர்வெண்ட் இருக்கான். ஸோ இந்த சர்வெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா இந்த மாஸ்டரோட ஒரு டார்க் சீக்ரெட்டை வந்து கண்டுபிடிச்சிடுறான். அது வந்து இந்த ஃபாக்லேண்டுக்கு வந்து பிடிக்கல. ஸோ இவன் வந்து நம்ம சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிட்டானே, இவனை எப்படியா இந்த ஊரை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனை ஊரை விட்டு அனுப்பி விட்டுருவான் வெளியில.
ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இதோட முடியுது. நான் ஏன் பிளே ரைட் அப்படின்னு கொடுத்திருக்கேன்னா நம்ம ஒரே ஒரு பிளே ரைட் தான் பார்க்க போறோம். ரிச்சர்ட் ஷெரிடன். ஸோ இதுதான் அவரோட ஃபுல் நேம், ரிச்சர்ட் பிரின்ஸ்லி பட்லர் ஷெரிடன். இவரோட டைம்லைன் வந்து 1751ல இருந்து 1816 வரைக்கும். இவர் வந்து 2 தியேட்டருக்கு வந்து ஓனரா இருந்திருக்காரு. ஒன்னு வந்து ராயல் தியேட்டர், இன்னொன்னு வந்து ட்ரரி லேன் தியேட்டர். இவரை வந்து மாடர்ன் கான்கிரீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து விக் பொலிட்டிக்கல் மெம்பர். அந்த விக்ஸ் பார்ட்டி இருக்குல்ல, அந்த விக்ஸ் பார்ட்டியோட ஒரு மெம்பரா இருக்காரு. ஸோ இவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து ரைவல்ஸ். இது வந்து 1773ல பப்ளிஷ் ஆகுது. இது வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் 5 ஆக்ட்ஸ்ல இருக்கு. 5 ஆக்ட்ல எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு காமெடி ஆஃப் மேனர்ஸ். ஸோ இது எங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா கவென்ட் கார்டன் தியேட்டர். 1775ல இந்த கவென்ட் கார்டன் தியேட்டர்ல தான் இதை வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் மேலப்ராபிசம் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எங்க இருந்து வருது அப்படின்னா இங்க இருந்து தான் வருது. ஸோ இங்க வந்து மிஸ்ஸஸ் மேலப்ராப் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா வேர்ட்ஸையுமே வந்து மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி அப்படி பண்றதுக்கு பேரு வந்து மேலப்ராபிசம் அப்படின்னு ஒரு டேர்மாவே காயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து எங்க செட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் செட் இன் பாத். ஸோ எதுக்காக இவர் பர்டிகுலரா அந்த பாத் அப்படின்ற பேர் வந்து யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கு. ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஒய்ஃபை வந்து அந்த பாத் அப்படின்ற பிளேஸ்ல தான் மீட் பண்ணிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு அந்த ஊரை யூஸ் பண்ணும் போல இருந்திருக்கு. ஸோ இந்த ஒர்க்ல வந்து அந்த பாத்ல செட் ஆயிருக்கிற மாதிரி அவர் எழுதிட்டாரு. ஓகே, ஸோ இட் இஸ் செட் இன் பாத் இன் 18th century. ஸோ இதோட ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா சார் ஆண்டனி அப்சலிட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து கேப்டன் அப்சலிட்னு ஒரு சன் இருக்காங்க. ஸோ இந்த கேப்டன் அப்சலிட் வந்து என்ன பண்றான் அப்படின்னா லிடியா ஆங்குவிஷ ஒரு டிஸ்கைஸ்ல போயிட்டு லவ் பண்றான். என்சைன் பிவர்லி அப்படின்னு சொல்லி டிஸ்கைஸ் பண்ணிட்டு அந்த லிடியா லாங்குவேஜ் போயிட்டு லவ் பண்றான். அண்ட் ஆல்சோ இவளுக்கு இன்னும் 2 சூட்டர்ஸ் வந்து இருக்காங்க, பாப் ஏக்கர்ஸ் அண்ட் சர் லூசியஸ் ஓ ட்ரிகர். அந்த லூசியஸ் ஓ ட்ரிகர் வந்து ஒரு வில்லனியஸ் கேரக்டர். ஸோ இவங்க 2 பேரும் ஆல்ரெடி சூட்டர்ஸ். அண்ட் பாப் ஏக்கர்ஸ் வந்து கேப்டன் அப்சலிட்டோட ஃப்ரெண்டு. பாப் ஏக்கர்ஸ்க்கு தெரியாது கேப்டன் அப்சலிட் தான் என்சைன் பிவர்லியா வந்து இவளை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபைனலி என்ன ஆகும், லிடியா லாங்குவேஜ்க்கும் தெரிய வந்துடும் இப்ப கேப்டன் அப்சலிட் தான் வந்து என்சைன் பிவர்லியா டிஸ்கைஸ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலி என்ன பண்ணுவா அப்படின்னா ஓகே சொல்லிடுவா. சோ இந்த லிடியா லாங்குவேஜோட ஆன்டி இருக்காங்கல்ல, அவங்கதான் மிஸ்ஸஸ் மேலப்ராப். நமக்கு வந்து இந்த மிஸ்ஸஸ் மேலப்ராப் பேரை கொடுத்துட்டு இது எந்த ஒர்க்ல வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நிறைய தடவை. ஸோ இந்த கேரக்டர்ஸ் பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த டுவென்னா. இது வந்து ஒரு காமிக் ஓப்ரா. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து அ ட்ரிப் டு ஸ்கார்பரோ. ஸோ இந்த ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா வான்புரோவோட த ரிலாப்ஸ். இந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செயின்ட் பேட்ரிக்ஸ் டே. ஸோ இதுக்கு வந்து ஒரு சப்டைட்டிலுமே இருக்கு, த ஸ்கீமிங் லெப்டினன்ட். த ஸ்கீமிங் லெப்டினன்ட் இதுதான் அதோட சப்டைட்டில். இது வந்து ஒரு ஷார்ட் ஐரிஷ் ஸ்டடி. அயர்லாந்துல இருக்க ஒரு ஷார்ட் ஸ்டடி, அவ்வளவுதான் அயர்லாண்டை பத்தி. நெக்ஸ்ட் இவரோட ஒர்க் வந்து த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டில். ஸோ இந்த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டில வந்து சென்டிமெண்டல் காமெடி அண்ட் காமெடி ஆஃப் மேனர்ஸை பிளெண்ட் பண்ணி வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, இதை எங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரரி லேன் தியேட்டர்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுலயுமே வந்து 5 ஆக்ட்ஸ் இருக்கு. இதோட எபிலாக் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் கோல்மன். இவர் தான் இதோட எபிலாக் வந்து எழுதியிருக்காரு. இந்த ஒர்க்கோட லாஸ்ட் லைன் என்ன அப்படின்னா ஈவன் ஸ்கேண்டல் டைஸ் இஃப் யூ அப்ரூவ். இதுதான் இந்த ஒர்க்கோட லாஸ்ட் லைன். ஸோ இதை வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டோரி பார்க்கலாம் இப்போ. இதுல வந்து கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. ஆலிவர் சர்ஃபேஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சார் ஆலிவர் சர்ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஃபார்ச்சூன் இருக்கும். அந்த ஃபார்ச்சூனை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். சார்ல்ஸ் சர்ஃபேஸ்க்கும் ஜோசப் சர்ஃபேஸ்க்கும் வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். இவர் வந்து யாருன்னா இவங்க 2 பேரோட அங்கிள். ஓகேவா, சோ இதுல வந்து சார்ல்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லவன், ஆனா ஜோசப் வந்து கெட்டவன். பட் இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ரொம்ப நல்லவன் மாதிரி பிரிட்டன் பண்ணுவான். அண்ட் மீன்வைல் சைட்ல நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, லேடிஸ் நியர்வெல் அண்ட் ஸ்னேக். இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் காசிப் பண்றவங்க. நெக்ஸ்ட் வந்து மரியா, சர் பீட்டர் டீசல் அண்ட் லேடி டீசல். ஸோ சார்ல்ஸ் சர்ஃபேஸ் இருக்கான் இல்லையா, ஸோ அந்த சார்ல்ஸ் சர்ஃபேஸ் வந்து யாரை லவ் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா மரியாவை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பான். ஜோசப் சர்ஃபேஸ் வந்து
லேடி டீசில் கூட ஒரு அஃபேர்ல இருப்பான். அந்த லேடி டீசில் வந்து ஷீ இஸ் ஆல்ரெடி மேரிட் டு பீட்டர் டீசில். ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு இல்லீகல் அஃபேர்ல வந்து இருப்பான். அண்ட் ஃபைனலி இந்த லேடி டீசில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவங்க ஹஸ்பண்டோட லவ் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு இவங்க வந்து இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஃபேரை வந்து அவங்க அவங்க கிட்ட ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிட்டு அவங்க வந்து திருந்திடுவாங்க. ஓகேவா? அண்ட் இதுல வந்து நிறைய ஸ்கேண்டல் மாங்லர்ஸ் வந்து இருக்காங்க. ஸ்கேண்டல் மாங்லர்ஸ் அப்படின்னா காசிப் பண்றவங்க. வேலை வெட்டியே இல்லாம 4 பேர் சேர்ந்தா ஊர் கதை பேசுவாங்கல்ல, வெட்டி கதை. அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு பேர் தான் ஸ்கேண்டல் மாங்லர்ஸ். இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நெட் எக்ஸாம்ல. சர் பெஞ்சமின் பேக்பைட், கிராப் ட்ரீ, லேடி ஸ்னியர்வெல், மிஸ்ஸஸ் கேண்டோர். இவங்க 4 பேருமே வந்து ஸ்கேண்டல் மாங்லர்ஸ். சோ இந்த ஆலிவர் சர்ஃபேஸ் வந்து சார்ல்ஸையும் ஜோசப்பையும் மீட் பண்ணும்போது 2 விதமா டிஸ்கைஸ் பண்ணி தான் மீட் பண்ணுவாரு. சார்ல்ஸை மீட் பண்ணும்போது மிஸ்டர் பிரீமியமா போவாரு. ஜோசப்பை மீட் பண்ணும்போது மிஸ்டர் ஸ்டான்லியா போவாரு. சார்ல்ஸை மீட் பண்ணும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஆஹ் ஆஹ் இவன் எந்த அளவுக்கு நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆக்சுவலா அவர் வந்து மீட் பண்ணுவாரு. சோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எல்லாத்தையுமே செல் பண்ணிட்டு அந்த அங்கிளோட போர்ட்ரேட்டை மட்டும் செல் பண்ண மாட்டான். சோ அப்ப அந்த அங்கிளுக்கு வந்து ஓ நம்ம மேல இவ்வளவு மரியாதையா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். ஆனா ஸ்டான்லியா போயிட்டு ஜோசப்பை மீட் பண்ணும்போது அவன் வந்து அவங்க அங்கிளை கழுவி கழுவி ஊத்துவான். எனக்கு வந்து எதுவுமே தரல, எனக்கு காசே கொடுக்கல, என்ன வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுவி கழுவி ஊத்துவான். யாரு? அவங்க அங்கிள். அவங்க அங்கிள் கிட்டயே கழுவி கழுவி ஊத்துவான். சோ அதனால ஜோசப்போட ட்ரூ ஃபேஸ் வந்து அவருக்கு தெரிய வரும். சோ ஃபைனலா அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஃபார்ச்சூன் எல்லாத்தையுமே வந்து சார்ல்ஸ் சர்ஃபேஸ்க்கு தான் வந்து கொடுப்பாரு. நெக்ஸ்ட் ஒர்க் வந்து த கேம்ப், அ மியூசிக்கல் என்டர்டெயின்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பிசாரோ. இது வந்து ஒரு ஜெர்மன் பிளேயை பேஸ் பண்ணி எழுதின ஒரு ஒர்க். நெக்ஸ்ட் வந்து த கிரிட்டிக், அ ட்ராஜடி ரிஹர்ஸ்ட். ஸோ இது வந்து ஒரு சட்டையர் ஆன் ஆக்டிங் அண்ட் டிராமா கன்வென்ஷன்ஸ். ஸோ அதுல மேக் பண்ண ஒரு சட்டையர். இது எதை மாடல் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா பக்கிங்ஹாம்ஸ் த ரிஹர்சல். பக்கிங்ஹாம் ஆல்ரெடி ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு த ரிஹர்சல் அப்படின்ட்டு. ஸோ அந்த ரிஹர்சலை வந்து மாடல் பண்ணி தான் என்ன எழுதியிருக்காரு, த கிரிட்டிக், அ ட்ராஜடி ரிஹர்ஸ்ட் அப்படின்ற ஒர்க் வந்து எழுதியிருக்காரு. இதுல வந்து ஒரு கேரக்டர் வருது, மிஸ்டர் பஃப் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது. இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பிளே வந்து ஸ்டேஜ் பண்ணுது. அந்த பிளேக்கு பேரு த ஸ்பானிஷ் அர்மிடா. அந்த பிளே ஸ்டேஜ் பண்ணும்போது இவங்க வந்து கிரிட்டிக்ஸை வந்து இன்வைட் பண்றாங்க. அவங்க இன்வைட் பண்ற கிரிட்டிக்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னா டேங்கிள், ஸ்னியர், சர் ஃப்ரெட்ஃபுல், பிளேஜரி. சோ இவங்க எல்லாரையும் வந்து அந்த பிளேய பார்த்துட்டு நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிக் கொடுக்கறதுக்காக வந்து இவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணிருப்பாங்க. சோ இப்படிதான் இந்த ஒர்க் வந்து முடியும். அண்ட் இந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, சர் ஃப்ரெட்ஃபுல் பிளேஜரி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் அ கேரிகேச்சர் ஆஃப் ரிச்சர்ட் கம்பர்லேண்ட். அவரோட கேரக்டர் வந்து ஃபீச்சர் பண்ணி தான் இதுல கொடுத்திருப்பாங்க அந்த கேரக்டர். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது.